கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எதுலேயும் நிதானமாக செயல்படக்கூடிய ராசி. அதே நேரத்தில் ஆசைகளை உடனுக்குடனே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தீவிரமான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ராசி. ஆமாம், அதே போல் உங்களோட ஆசைகளை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்கக்கூடியவர்கள். ஆமாம், அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிலம், அதாவது பொறுமையாக சாதிக்கிறது, புத்திசாலித்தனமாக சாதிக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் கன்னிராசிக்கு நிறையா உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் கைவந்த கலையாக இருக்கும். ஆமாம், கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தோம்னா ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உச்சமடைகிறார். அப்போ என்னென்னா புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் சுக்கிரன் அங்கே நீசமடைகிறார். பணத்தை தேடி தேடி அலையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். விரட்ட விலகி போகிறது. ஆமாம், தேடி தேடி போகிறது, அது விலகி போகிறது அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் உங்களோட புத்திசாலித்தனத்தில் அதில் ஜெயிச்சிருவீங்க. அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்கு உண்டு. அடுத்து கன்னிராசினியர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ உங்களோட கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னா நீசம் அடைஞ்சு போயிட்டார். 7ஆம் இடத்துல நீசம். அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான உறவு இல்லை, பேச்சு இல்லை. ஏதாவது வாக்குவாதம், மனஸ்தாபம், ஒரு பற்றாக்குறை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து வந்துச்சு. அதே போல் கணினி கம்ப்யூட்டர் துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கடி. ஆமாம், நெருக்கடியான சூழ்நிலை, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சந்திச்சு வந்த விஷயங்கள் உண்டு. ராகு பகவானோட சேர்ந்து நீசமானதுனால அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆமாம், ஒரு 40 நாளாகவே சரியில்லாத ஒரு அமைப்பு. இப்போ தான் சரி ஆயிருக்கு. உங்களுக்கு எங்கே என்ன நடந்திருக்குன்னா, 10 ராசிநாதன் 8ல் வந்துட்டார், 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சரி, 8ஆம் இடத்துக்கு வந்தோம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயும் சரியில்லை. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, சுக்கிர பகவானோட சேர்ந்து இருக்கிறார். யார்? 9 அப்போ பாக்கியஸ்தானாதிபதி 2க்கு அதிபதியோட சேர்ந்துருந்து குடும்பத்தில் சண்டை, குழப்பம். அடுத்து பார்த்திங்கன்னா தாய் தந்தை மாமனார் மாமியார் சண்டை, பிரச்சனை. ஆமாம், வாக்குவாதம். ஆமாம், வரட்டு பிடிவாதம், பணம் சார்ந்த விஷயங்களோட இழப்புகள். ஆமாம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து வந்துச்சு. இது எப்போ மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி 11ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கு. கன்னிராசியை பொறுத்த வகையில் வைகாசி 11ஆம் தேதிக்கு பிறகு தான் ஒரு மாற்றம் ஏற்படுது. என்ன விதமான மாற்றம் ஏற்படுதுன்னா, அவங்களே முதல்ல தெளிவாகிறதுக்கான விஷயமே பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காரார். அங்கே ஏற்கனவே குரு பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, பூர்வீகத்தில் இதுவரைப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் துணையாக, உதவியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு எடுத்த முயற்சிகள்லாம், எப்போவோ செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் இப்போ லாபம் கிடைக்க போகுது. எப்போ? வைகாசி மாதம் 11க்கு பிறகு நல்ல வருமானம், வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, உறவுகளில் இருந்து வந்த விரிசல், சிக்கல், மனக்குழப்பம், மனசில் இருந்து வந்த சங்கடம், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி போன ஒரு நிலை. ஆமாம்,
நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு ஒரு வருத்தம், மன விரக்தி இதெல்லாம் மாறி ஒரு புது முயற்சி தெரியும். ஏற்கனவே எடுத்த முயற்சிகளுக்கு பலன் இப்போ கிடைக்கும். எல்லாரும் ஆதரவு கரம் நீட்டுவாங்க. உறவுகளில், நண்பர்களில் நல்ல ஆதரவு கிடைக்கும். ஆமாம், முன்னாடி இருந்த புத்தியோட இப்போ புத்திசாலித்தனம், அனுபவம் நிறைந்த புத்திசாலித்தனம் செயல்படும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தொழில் அமையும். நல்ல தொழிலை அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அமையுது. மாமனார் மாமியார் உதவி செய்வாங்க. ஒற்றுமை ஏற்படும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முயற்சிகள்லாம் கைகூடும். இனிமேல் தான் முயற்சிகள்லாம் நல்லா கைகூடும், சிறப்பாக கைகூடக்கூடிய தன்மை. ஏற்கனவே குரு பயிற்சிக்கு அப்புறமே உங்களுக்கு சரியாயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருந்தது. இனிமேல் பயன்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் குழந்தை பாக்கிய அமைப்பு, குழந்தைகளால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. ஆமாம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பு. ஆமாம், ஏற்கனவே குழந்தை இருக்குது, குழந்தை சொல் பேச்சு கேட்கலன்னா இந்த காலகட்டத்தில் சொல் பேச்சு கேட்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைகாசி 11க்கு பிறகு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க, நல்வழிப்படுவாங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆமாம், சுபகாரியங்கள் நிறைய, சுப நிகழ்ச்சிகள் நிறைய செய்வீங்க. குழந்தைங்களாக இருந்தால் காது குத்து, பெரிய பசங்களாக இருந்தால் திருமணம் செஞ்சு வைக்கிறது. ஆமாம், பசங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்குறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. பூர்வீகத்தில் குலதெய்வ கோயில் வழிபாடுகள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இனி நடந்தேறதுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அப்போ கன்னிராசியை பொறுத்த வகையில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த காலகட்டங்கிறது உங்களோட தசாபுத்தி அமைப்புகளை பார்த்துக்கங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையாவே நடக்கும். நம்ம சொன்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தசாபுத்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த பாதிப்புகள் கூட உங்களுக்கு குறைஞ்சிரும். அதனால் அவங்களோட தசாபுத்தியை வச்சு மெயினாக அவங்க ஜாதகத்தை பார்த்துக்கங்க. ஒரு முறைக்கு 2 முறை ஜாதகத்தை பார்த்து அதற்கு ஏற்றாற் போல் உங்களோட முயற்சிகளை தொடங்குங்க. வாழ்க்கை வளமாகும். ஜாதகத்தை பார்க்கணுன்னா நம்மளோட நம்பர் டிஸ்பிளேயில் இருக்குது, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்கு ஏற்றாற் போல் முயற்சியை செய்யுங்க. அடுத்து உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உத்திரம் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா தந்தை ஆதரவு கரம் நீட்டுவார். தந்தை வழி உறவுகள்லேருந்து நல்லா இருக்கும். அதே போல் அரசு சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். ஆதாயம் கிடைக்கும். விஐபிக்களோட சந்திப்புகள் உண்டு. அதிகாரிகளோட ஒற்றுமை ஏற்படும். அதிகார பலம் வாய்ந்தவர்களோட நட்பு கிடைக்கும். பணபலம், அதிகார பலம்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டும். ஒற்றுமை ஏற்படும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் வெளிநாடு யோகம் இருக்குது, வெளியூர் யோகம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் உதவுவாங்க. 2வது திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வேறு என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பயணத்தால் லாபம் உண்டு. ஆமாம், அம்மா இந்த காலகட்டத்தில் அம்மா உங்களுக்கு உதவி செய்வாங்க. அம்மாவுக்கு உங்களுக்கு மன அன்பு பரிமாற்றங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும். ஆமாம், தாய் வழி சொந்தங்கள்லாம் நட்பு பாராட்டுவாக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை இடம், சொத்து சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் இருந்தால் ஜெயிச்சிருவீங்க. வெற்றி உங்கள் பக்கம் வந்துடும்.
இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு, இடம் சார்ந்த கோர்ட்டு கேஸு, பூர்வீகம் சார்ந்த சொத்து வழக்கு, ஆமாம், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடச்சிரும். அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம். அது இல்லாமல் வேறு என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வாய்ப்புகள், கமிஷன் தொழில்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆமாம். 2 கூடையவர் 9ல் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, நல்ல வருமானம் இருக்கும். ஆமாம், நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய, உழைப்பில்லா வருமானம் வரக்கூடிய, அல்லது வெளிநாட்டில் இருக்கவங்க மூலமாக நமக்கு வருமானம் வரக்கூடிய, ஒப்பந்தங்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. நீண்ட நாள் முதலீடு, திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நடக்குது. இதே போல் மாமனார் மாமியார் சொத்துக்கள், அப்பா முப்பாட்டன், இந்த மாதிரி பரம்பரை சொத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆமாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். குரு பார்வையால் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த வருஷத்துலேயே கிடைக்கும். உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே அது அமைப்பு இருக்குது. அதனால் மனந்தளராத முயற்சி, மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களே.